இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாள் நல்லா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அதில் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை கஷ்டங்களோ இருந்திருந்தால் அதை மறந்துடுங்க. ஏன்னா அதெல்லாம் நம்மளை தயார்படுத்தி அடுத்த நிலை கொண்டு போகிறதுக்கானதாக தான் இருக்கும். சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருந்ததுன்னா அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். அதை பத்திரமா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்பப்போ அதுதான் நமக்கு பூஸ்ட் மாதிரி இருந்து நிறைய சிக்கலான காலங்களில் நம்மளை தேற்றி கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன பற்றி பேசலாம் அப்படின்னா, எனக்கு பேச தோணுனது இந்த காசிப்ஸ். இது எங்கேருந்து வந்துச்சு? ஏன் காசிப் பண்ணுறாங்க? வை அவங்களுக்கு அதில் என்ன கிடைக்கிது? அதுவும் அண்ட் நிறைய பேர் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கனெக்ட் பண்ணி எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. வை டு தே ஆக்சுவலி கம்யூனிகேட்? அதுவும் தான். இந்த ரெண்டுமே மோஸ்ட்லி ஒரு விஷயத்துக்காக தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு வேலிடேஷன், ஒரு அக்செப்டன்ஸ். காசிப்புக்கும் உட்காந்து பேசுகிறதுக்கும் வேலிடேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்கள பற்றி காசிப் பேசுகிறோன்னா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். நம்மளை விட இன்னொருத்தன் இப்போ இந்த ஸ்கூல்லலாம் வெளில நிற்க வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப கூச்சமாக ரொம்ப அசிங்கமாக இருக்கும். கூடவே நம்ம ஃப்ரெண்டையும் வெளியே அமிச்சிட்டா நமக்கு அது பெருசாகவே தெரியாது. ஏன்னா நமக்கே அந்த அந்த நம்ம அந்த நம்மளோட அந்த கில்ட்டு ஒரு அக்செப்டன்ஸை க்ரியேட் பண்ணிடும். எப்படின்னா, நம்மளை மாதிரி நம்ம கூட இருந்தவனும் கூட தானே நிற்கிறான், அப்போ நம்ம பண்ணது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு அந்த மனசை தேத்திக்கிறது. இப்போ இந்த காசிப் பண்ணுறதுக்கு பின்னாடியும் அந்த மனநிலை தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய புரிதல். அது எந்தளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் தான். அதான் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க காசிப் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தன்னைத்தானே சமாதானப்படுத்தி நினைக்கிறாங்க. இது ஒரு பின்னாடி நடந்த ஒரு விஷயத்த பெருசு இல்லை, நம்ம பண்ணது ஒன்றும் இதோட பெருசு இல்லைன்னு சொல்லி ஒரு ஆறுதலுக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக கண்டினியூஸாக காசிப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குதான். ஆனால் மெயினாக அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனநிலை இதுவாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் புரிஞ்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு அது நிறைய தோணுது. அதே மாதிரி ஒருத்தவங்கக்கிட்ட இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னா, நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோம். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய எக்ஸ்பெக்டேஷனே, அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்ம பண்ணதை தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, நம்ம ரியாக்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் அந்த மாதிரி கூப்பிட்டு பேசுகிறதுல. மற்றபடி அங்கே அட்வைஸ் கிடைக்கிறது, இல்லை அதுலேருந்து வெளியே வரத்துக்கான சொல்யூஷன் எதிர்பார்க்குறதெல்லாம் கம்மி தான். எல்லாருக்குமே எல்லாருமே மனுஷங்க தானே, நம்மளும் நானும் மனுஷங்க தான். ஆமாம், நானும் மனுஷங்க தான், ஏலியன்லாம் கிடையாது. ஸோ இப்போ மனுஷங்க நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. மனுஷங்க மிக்ஸ் ஆஃப் குட் அண்ட் பேட் தான். அவங்களால ப்ளெயினாக இதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எல்லாருமே ரோபோட்ஸாக தான் சொல்லுவாங்க. மனுஷங்க இன்னும் அதுக்குன்ட்டு நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் மனுஷ குணம். நான் தெரிஞ்சாலுமே எனக்கு சரியாக இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சாலுமே நான் இப்படி தான் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்கிறது வந்து படிக்கிறதே வேஸ்ட். அதுக்கு ஒன்று நம்ம படித்து பகுத்தறிஞ்சு உணர்ந்துக்கிறோம், படிக்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். என்ன அறிவு அதுலேருந்து நமக்கு கிடச்சிச்சோ அதை வச்சு நம்ம எப்படி அழகாக வாழ்கிறதுன்றத வந்து நம்மளுடைய பக்குவத்தை வச்சு கொண்டு வரணும். அதை விட்டுக்கிட்டு மனுஷங்கனாலே இப்படி தான் இருப்போம், அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியானதாக இருக்காது. ஸோ ஒரு மனுஷனாக பிறந்து வளர்ந்து வர வாழ்க்கையில் அவன் நல்லதும் பண்ணுவான், கெட்டதும் பண்ணுவான், எல்லாமே இருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு புரிதல் கிடச்சதுக்கப்புறம் அதே தப்பை திருப்பி போய் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது. அதை நம்ம திருத்திக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம நிறைய விஷயங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு தயாராகும். இப்போது கஷ்டமே படாமல் ஒன்று கிடைக்கும்போது அதனோட அருமை நமக்கு தெரியாது. இந்த பணக்கார குடும்பத்துலலாம் பிறந்துட்டோன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். என்ன நமக்கு அது அவங்களுக்கு கையில் இருக்கிற அந்த வருத்தம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. அடிபட்டு உதப்பட்டு மேலே வந்தவனுக்கு அந்த காசு வந்து ஒவ்வொரு காசும் பொக்கிஷம். அவன் வந்து அதை ஒன்றுத்தையும் வந்து பார்த்து செலவு பண்ணணும், அதை வந்து வீணடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பான். கிடச்சிருக்கிற லைஃப்னுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகளும் வர தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு அன்பளிப்புன்னு நான் சொல்லுவேன். நமக்கு கிடைக்கிற நல்லது, நமக்கு நடிக்கிற நல்லது எல்லாமே ஒரு அன்பளிப்பு தான். அந்த அன்பளிப்பை வந்து சரியாக பயன்படுத்தும். நமக்கு அந்த கஷ்டங்களே இல்லை வாழ்க்கையில், எப்போ பார்த்தாலும் நம்ம யோசிக்கிறது உடனே கையில் வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா நமக்கு அது என்ன பண்ணோம் இது எதுவும் தெரியாது. நம்ம அதை பாழாக்கிற கூட செய்யலாம். அது இன்னொருத்தவங்களுக்கு கூட போய் சேர முடியாத அளவுக்கு. அதனால் கஷ்டங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒரு பசில் மாதிரி நினச்சிக்கிட்டு அது எவ்வளோக்கு நமக்கு இருக்கிற அறிவை வச்சு நல்லபடியாக சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதனால் வேலிடேஷனுங்கிறதும் வந்து இன்னொருத்தர் சொல்லி தான் அது கிடைக்கணும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரியே இன்னொருத்தர் நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பார்த்து வந்த விஷயங்கள் வேறையாக இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்குற வேலிடேஷன் அவங்கக்கிட்ட கிடைக்காம போகலாம். அதனால நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, இதுதான் நம்ம அப்படின்னுட்டு. இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் பெரியவங்க இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது நல்லது தான். ஆனால் அவங்க சொல்கிற பதிலை வச்சு நம்மளை பற்றி நம்மளே ஒரு முடிவுக்கு உடனே வந்துடக்கூடாது. அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அதை வந்து எவ்வளோ சரியாக பண்ண முடியுமோ அதை செய்யணும். அப்படி நம்ம வந்து அடுத்த படி என்னன்னு எடுத்து வச்சு நம்ம போக தான் நம்ம வந்து வளர்ச்சி அடைவோம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா, இவங்க நம்ம பண்ணதை சரின்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கே நம்ம காலம் ஓடிடும். நம்ம அடுத்ததுக்கு போகவே முடியாமல் நம்ம இந்த சூழலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் எனக்கு இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட் நைட்.